இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? எல்இடி லைட். பார்க்க போறோம். இந்த லைட் எதுக்கு? லைட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்க வாங்கியிருக்கோம். இங்க பாருங்க சின்னு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க சின்னு. சார் சரி, சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இன்னைக்கு வீடியோலையும் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு லைட்டிங்ஸ் வந்து நமக்கு அவ்வளோவா பத்தலை. ஸோ வீடியோவோட கிளாரிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த குறைய தீர்த்து வைக்கிறதுக்காக ஹேண்டியாக ஒரு லைட் செட்டப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஃப்ரீடம் சேலில் வாங்கியிருக்கோம். ஸோ ப்ரோ லாவியா அப்படின்னு இந்த எல்இடி லைட் தான் நம்ம வந்துட்டு இப்போது வாங்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2000 mAh ரீசார்ஜபிள் RGB கலர் வீடியோ பாக்கெட் லைட். ஓகேங்களா? இது வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ரீசார்ஜபிள் லைட்டு. அப்புறம் ஈஸியாக நம்ம வந்துட்டு மொபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட்டப்போடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட நேம், ப்ரைஸு, அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதான் லைட்டு. அப்புறம் இந்த லைட்டை வந்து நம்ம வந்து மொபைலில் மாட்டுறதுக்கு உண்டான கிளிப், ஆக்சுவலாக கிளிப் கொடுத்துருக்காங்க. லைட்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப் மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம மொபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மொபைலு, டேபு எதுலனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ஸ்டாண்டில் மாட்டுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நம்ம சார்ஜ் போடுறதுக்கு, சார்ஜர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, சார்ஜ் போடுற கேபிள் நிறைய கொடுத்துருவாங்க. இப்போ வர்ற எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் எல்லாமே இது ஒரு கட்டாயமாக கொடுத்துட்றாங்க, கேபிள் மட்டும். ஓகே, ஸோ யூனிவர்சல் ஹெட்டில் வந்து நம்ம மாட்டிக்கலாம். அதுதான் ஓகே. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஐட்டம் இருக்குது. ஸோ நாம் இப்போ இந்த லைட்டை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், இதில் வந்துட்டு இந்த 4 லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. லீஃப் பேஃபில் ஸ்பாட்லைட். ஓகேங்களா? இது வந்து லீஃப் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ப்ரோ லாவியா அப்படிங்கிற நேம் இங்கே ஒட்டியிருக்காங்க. அடுத்தது சைடில் பட்டன்ஸ், அப்புறம் சார்ஜ் ஏற்றுற போர்ட்டு எல்லாமே இருக்குது. இது ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது லைட்டோட பிரைட்னஸை கூட்ட குறைக்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஆன் பட்டன். ஆன் பண்ணதுக்கப்புறமா அதில் மோட்ஸும் இருக்குது, கலர் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. 10 watts பவரு, 3.7V பேட்ரி, 2000 mAh பேட்ரி. ஓகேங்களா? டைப் சி போர்ட். ஸோ இதை ஆன் பண்ணுறேன். இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. இதே அந்த ஆன் பட்டனை அதில் இருக்கிற மோடு வந்துட்டு நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இது எல்லோ லைட். அடுத்தது ரெட் கலர். அடுத்து க்ரீன். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, அதே சமயம் நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. ப்ளூ.
ஆரஞ்ச், எல்லோ, பிங்க், yellow, வார்ம் ப்ளூ. அடுத்து இந்த மோடு வந்து ப்ரெஸ் பண்ண ஒவ்வொரு டைப்பாக அந்த லைட் வந்து எரியிறதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு நான் எதுவும் ப்ரெஸ் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க அந்த ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் கேப்பில் அந்த லைட் வந்து அப்படி பிளிங்க் ஆகிட்டு போகுது. ஸோ இந்த பிளிங்கிங் மோடு வந்து எல்லா கலர்லேயும் வரும் அடுத்து. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் அடுத்து ப்ளூ, இப்படி கலர்ஸ் மாற அந்த மோடு வந்து மாறுது. இப்போ வந்து லாஸ்ட்டாக பாருங்கள், எல்லா கலருமே மிக்சடாக வரும். இது ஒரு ஃபைனல் மோடு ஆக்சுவலாக. ஆமாம், செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டுங்க இது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ நார்மல் மோடுக்கு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா பிரைட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கலாம். இதை வந்து மாட்டிட்டு உள்ளே டைட் பண்ணணும் ஸ்க்ரூவை. ஸோ நாம் வந்து இப்போது மொபைல் எடுத்துக்கிட்டோம். மொபைலில் வந்துட்டு இந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மொபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே பாருங்கள், வீடியோ எடுக்கிறேன். நல்லா பிரைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், கிளாரிட்டி தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஸோ ஃபோனில் மாட்டியாச்சு. மாட்டிட்டு வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கிளாரிட்டி. நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோகிராஃபர், அதாவது மொபைல் வீடியோகிராஃபிக்கு ஒரு சூப்பரான கேஜெட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டும் கூட. ஓகே, தேங்க்யூ கைஸ்.